ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. நம்ம தொடர்ந்து நட்சத்திர வாரியாக வைநாசிக நட்சத்திரத்துக்கு பரிகாரம் பார்க்குறோம், கோவிலை பார்க்குறோம். அப்புறம் ஜென்ம நட்சத்திரத்துக்கு கோவிலையும் பார்க்குறோம், ஜென்ம நட்சத்திரத்தின் அதிபதி கோவிலையும் பார்க்குறோம். இப்படி அந்த வகையில் பார்த்துக்கிட்டே வரும்போது சில நேரங்களில் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான பதிவுகளை தவிர்க்க முடியாமல் இடையில போடுற மாதிரி இருக்கும். அந்த வகையில் நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குருவும் சனியும் இணைந்தால் ஜாதகத்தில் என்ன பிரச்சனை ஏற்படும், இந்த தோஷத்துக்கு எங்கே போனால் இதுக்கு தீர்வு கிடைக்கும். பொதுவாக நம்ம பதிவில் உங்களுக்கு கிரகங்கள் எப்படி இயங்குது, அது எந்த மாதிரி சேர்க்கையில் இருக்குது, எந்த இடத்துல இருக்குது, இதையெல்லாம் கால்குலேஷன் பண்ணி தான் உங்களுக்கு நான் கோவில் தருவேன். சும்மாச்சுக்கும் குருவும் சனியும் இணைஞ்சி இருக்கா, சரி இந்த கோயிலுக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். உங்களுக்கு குருவும் சனியும் இணைந்தால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையோட வளர்ச்சி பாதிக்கப்படும். குருவும் சனியும் சில கட்டங்களில் இணையும் போது உங்களுக்கு பல நன்மைகளையும் வழங்குவாங்க. அது எந்த மாதிரி கட்டத்தில் இணைஞ்சால் நல்லாயிருக்கும், எந்த மாதிரி கட்டத்தில் இணையக்கூடாது அப்படிங்கிறத பார்ப்போம். பொதுவாக குருவும் சனியும் இணைவது அவ்வளவு நல்லது கிடையாது. 2.5 வருடம் பயணிக்கும் ஒரு கிரகத்தோட 1 வருடம் பயணிக்கும் ஒரு கிரகம் இணைந்து செயலாற்றுவது என்பது நடக்காத காரியம். இது எப்படின்னா, கூடா நட்பு கேடாய் முடியும் அப்படின்னு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே போல தான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட தூரத்தை ஒரு 2 நபர்கள் கடக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போது இந்த 2 நபர்களில் ஒருவர் அந்த குறிப்பிட்ட தூரத்தை 900 நாட்களில் கடக்கணும். ஒருத்தர் 365 நாள், தோராயமாக 370 நாளில் கடக்கணும். அப்போ இவங்க 2 பேரும் எப்படி இணைந்து செயலாற்ற முடியும்? அப்படி இவங்க 2 பேரும் இணைந்து செயலாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரோ ஒருவருடைய செயல் பாதிக்கப்படணும். இப்போ இங்கே யாருடைய செயல் பாதிக்கப்படும் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக குரு பகவான் கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் பாதிக்கப்படும். இதே போல தான் கிரகங்கள் ஒரு கட்டத்தில் இணைந்து அந்த கட்டத்தை கடக்கிறதுக்குள்ளேயும் 2 பேரும் இணைந்து செயலாற்றணும் அப்படின்னா அது எப்படி முடிகிற கதையா? அதுவும் ஒரு முழு சுபர், இன்னொருத்தர் முழு பாபர், இரண்டு துருவங்களும் இணைந்து செயலாற்றணும் அப்படின்னா அது தோஷமாக தான் போய் முடியும். ஆகையினால தான் இதுக்கு குரு சண்டால யோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது குருவும் சனியும் இணைந்து எந்த கட்டத்தில் இருந்தாலும் அது குரு சண்டால யோகத்தை தான் ஏற்படுத்தும். அங்கே கூட அதை தோஷம்னு சொல்ல. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, குரு சனி இணைவில் பிறந்தவங்க தன்னை விட வயதில் மூத்தவங்களை எடுத்தெறிஞ்சு பேசிடுவாங்க. இந்த குருவும் சனியும் இணைந்த ஜாதகர்கள் அனைவர் ஜாதகத்தையும் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். இல்லை அனைவரையும் கூப்பிட்டு அவங்கள்ட்ட பேசி பாருங்கள். அவங்கள விட வயதில் மூத்தவங்கள்ட்ட கெட்ட பேர் வாங்கியிருப்பாங்க. ஏப்பா அவனா பயங்கரமான ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு படத்தில் சொல்லுவாங்கள்ல, ஏப்பா அவனா பயங்கரமான ஆள்னு. அந்த மாதிரி இந்த ஜாதகர் சின்ன வயசுலேருந்தே இந்த பேரை வாங்கியிருப்பார். மற்றவங்களால் இழிவாக பேசப்படுபவராக இருப்பார். இந்த அமைப்பில் கன்னி லக்கணத்துக்கு எங்கே அமர்ந்தாலும் இது குரு சண்டால யோகமாக போயிடும். அப்போது கன்னிகா லக்கணத்திலே இந்த குருவும் சனியும் இணைந்தால் என்ன பிரச்சனைலாம் ஏற்படும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாதகரால் பொழுதையும் கலகம் தான் ஏற்படுங்க வீட்டில். இந்த ஜாதகரால் பெரிய இழப்பு, எதை தொட்டாலும் அது துலங்காத ஒரு சூழ்நிலை, மற்றவர்களை இழித்தும் பழித்தும் பேசக்கூடிய நபராக இருப்பாங்க. ஆனால் சனி இணைவு அங்கே குருவோட, கன்னியா லக்கணத்துக்கு அவர் ஆறக்கூடியவர். கன்னியா லக்கணத்துக்கு குரு பாதகாதிபதி. கண்டிஷனில் குரு திசையோ சனி திசையோ வந்தால் ரொம்ப மோசமாக இருக்கும் நிலைமை. இதே மிதுனத்தில் உட்காந்தா 7 8 கூடையவர் சனி பகவான், குரு 7 கூடையவர், சனி 8 கூடையவர். உபயஸ்தானத்தில் போய் அமரும்போது என்ன ஆகும்? சனியும் குருவும் மிதுனத்தில் உட்காந்தா அங்கேயும் குரு சண்டால யோகம் தான் செயல்படும். அங்கேயும் இதே பாதிப்புகள் ஏற்படும். இவரோட சொத்தை இவராலே அனுபவிக்க முடியாது. இவர் ஒரு நல்ல சோறு சாப்பிட மாட்டார், இவர் மற்றவங்களையும் சாப்பிட விட மாட்டார். பிரச்சனையே அதாங்க. இவரும் சாப்பிட மாட்டார், மற்றவங்களையும் சாப்பிட விட மாட்டார். பாயை போடுவார், அந்த பாயில் இவரும் படுக்க மாட்டார், பக்கத்தில் உள்ளவனையும் படுக்க விட மாட்டார். நீயும் தரையில் பட, நானும் தரையில் படுத்து கிடக்கிறேன். அப்படி தான் பிரச்சனை வருங்க. ஜாதகருக்கு எல்லாமே இருக்கும், எதையும் அனுபவிக்க மாட்டார். தன்னோட கணவர் இல்லை தன்னோட மனைவி இல்லை தன்னோட குழந்தைங்க அனுபவிக்க விட மாட்டார். எல்லாத்தையும் இருக்க பிடிச்சி தன் வசம் படுத்தி கொள்வார். அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குஷ்டரோகி கையில் இருக்கிற அல்வா மாதிரி தான் இந்த குரு சனி கன்னியா லக்கணத்தில் இருந்தாலும் அல்லது மிதுன லக்கணத்தில் இருந்தாலும் அவங்களோட வாழ்க்கை இப்படி தான் இருக்கும். ஆனால் இருக்காது.
இருக்காது அப்படின்னு நினச்சா இருக்கும். ஆனால் அதை வெளில எடுத்து செய்ய மாட்டாங்க, எதுவும் வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. ஆனால் நேர்மை இருக்கும், கண்டிப்பாக நீதி இருக்கும், நேர்மை இருக்கும், நியாயம் இருக்கும் இந்த ஜாதகர்கிட்ட. அதனால தான் இது என்னதான் தோஷத்தை கொடுத்தாலும் குரு சண்டால யோகம்னு சொல்கிறாங்களே தவிர தோஷம்னு சொல்ல. பிறருக்கு தீங்கு விளைவிக்காத நபராக இருப்பாங்க. என்ன ஒன்று யாராச்சும் ஒன்று சொல்லிட்டா அதை மனசுக்குள்ளேயே வாழ்நாள் முழுதும் வச்சுருந்து அவங்கள்ட்டேருந்து தள்ளியே இருப்பாங்க. ஒரு கலகலப்பாக பேசணும் அப்படின்ற ஒரு மனப்பக்குவம் வராது இவங்கள்ட்ட. இந்த மன்னிப்போம் மறப்போம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கவே இருக்காது. காலம் பார்த்து நேரம் பார்த்து பழி வாங்கிடுவாங்க. இவங்கள்ட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதே போல் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசிடுவாங்க. உங்களோட வாழ்க்கை முறையும் அப்படி தான், கஞ்சத்தனமாகவே தான் இருக்கும். எல்லாமே இருக்கும், ஆனால் எதுவுமே இருக்காத மாதிரி நடந்துப்பாங்க. எதையுமே இவங்களால் அனுபவிக்க முடியாது. அதே போல் இவங்களை மதித்து ஒரு நபர் வந்துட்டாங்கன்னா அவங்கள வரவேற்கிறதுலையும் அவங்கள உபசரித்து அவங்களுக்கு பணிவிடை செய்கிறதுலையும் இந்த ஜாதகர் போல் வேறு ஒருவர் ஈடாக மாட்டார். அதே போல் குரு சனி இணைந்தால் அது எந்த லக்கணமாக இருந்து எந்த லக்கணத்தில் இருந்தாலும், எந்த லக்கணத்துக்கு திரிகோணத்திலே கேந்திரத்திலேயோ 6, 8, 12 இருந்தாலும் குரு சனி இணைந்தால் அவர்கள் நேர்மையானவர்கள். ஜட்ஜி ஆகலாங்க. ஜட்ஜிக்கான தகுதியை குரு சனி இணைந்தால் ஜட்ஜி அவங்க, வக்கீல் அவங்க, நீதிமான், நீதிபதி, வக்கீல், இந்த மாதிரி நீதிக்கும் நேர்மைக்கும் பெயர் போன ஜாதகத்தெல்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா அங்கே சனியும் குருவும் இணைஞ்சிருப்பாங்க. என்ன ஒன்று இதில் புதன் சம்மந்தப்பட்ட அவங்க கண்டிப்பாக நீதிமான் ஆயிடுவாங்க, இல்லைன்னா வக்கீலானாலும் ஆயிடுவாங்க. வெறும் குருவும் சனியும் இணைந்து லக்கணத்தில் இருந்தால் அவங்க நீதிமானாக இருப்பாங்க, ஆனால் அந்த நீதித்துறையில் இருக்க மாட்டாங்க. மற்றவங்களுக்கு தீங்கு விளைவிக்க மாட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு அவங்களே தீங்கு விளைவித்து கொண்டு அவங்களோட உறவினர்களுக்கும் தீங்கு விளைவிக்கிற மாதிரி நடந்துப்பாங்க. இவங்க கொடுக்கறது எல்லாமே கெடுக்கிற மாதிரியே இருக்கும் மற்றவங்களுக்கு. அதனால் இந்த குரு சனி இணைந்தவர்களை இவங்களுடைய உறவினர்கள் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, ஒரு வேண்டாத நபரை எப்படி பார்ப்பாங்களோ அதுபோல் தான் இந்த ஜாதகரை பார்ப்பாங்க. அவங்களுடைய உடன் பிறந்தவர்களும் சரி, கூட பிறந்தவங்களும் சரி, உறவினர்களும் சரி, நண்பர்களும் சரி, இவங்களை இப்படி தான் பார்ப்பாங்க. சரி, குரு சனி இணைந்தால் என்ன ஆகும்? மன வாழ்க்கையில் பிரச்சனை வரும், கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை, அப்புறம் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை. ஒரு இடத்துலையும் ஒழுங்காக இவங்களால் வேலை செய்யவே முடியாது. இதுக்கு பேர், அதாவது குருவும் சனியும் இணைந்தால் அதுக்கு பேர் ஜீவ கர்ம யோகம்னு பேர். அதே போல் வாழ்க்கையில் நிதானமான வளர்ச்சியாக இருக்கும். திடுப்புன்னு டக்குன்னு இவங்களாலாம் முன்னேறவே முடியாதுங்க. இவங்கெல்லாம் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட, அதாவது இவங்க 20 வயசில் மனசுக்குள்ளே நினச்ச ஒரு ஆசையை நிறைவேற்றணும்னா அதுக்கு 50 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணணும். இவங்களுக்கு 20 வயசில் என்ன நினச்சாங்களோ வாழ்க்கையில் நம்ம இந்த மாதிரி இருக்கணும், நமக்கு 20 வயசில் இதெல்லாம் நடக்கணும்னு ஒரு ஜாதகர் நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவங்களோட இந்த ஆசை அவங்களுடைய 50வது வயசில் தான் நிறைவேறும். அதனால் இது குரு திசை நடந்தாலோ சனி திசை நடந்தாலோ இந்த காலகட்டம் ரொம்ப கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும் இந்த குரு சனி சேர்ந்தவங்களுக்கு. அதிலும் இந்த கன்னி ராசிலையும் மிதுன ராசிலையும் சேர்ந்திருந்தால் கண்டிப்பாக பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். இது எந்த இடத்துல இந்த இணைவு இருந்தால் நன்மையை ஏற்படுத்தும் பார்த்திங்கன்னா, தனுசு மகரம் கும்பத்தில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அவங்க நீதிபதியாக இருப்பாங்க, இல்லைன்னா நல்ல பேர் போன வக்கீலாக இருப்பாங்க, இல்லைன்னா ஆடிட்டராக இருப்பாங்க, இல்லைன்னா கோவில் நிர்வாகம் பண்ணுறவங்களாக இருப்பாங்க, தர்மகர்த்தாவாக இருப்பாங்க. இப்படி அவங்களோட மற்ற லக்கணம் நட்சத்திரத்தை பொறுத்து அவங்களோட பதவிகளும் வேலையும் பதவியும் அவங்களோட மற்ற லக்கணம் நட்சத்திரம் மற்ற கிரகங்கள் இருக்கிற அமைப்பை பொறுத்து அமையும். இவங்களோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னான்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்கள்ட்ட கடன் வாங்கவே மாட்டாங்க. இந்த கடன்ற பேச்சே இவங்கள்ட்ட இருக்காது. அப்படி கடன் வாங்கிட்டால் அதை உடனடியாக கொடுத்துடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஜாதகர் தான் இந்த குரு சனி இணைவு பெற்றவர்கள். கடன்னா எந்த கடனுமே இருக்கக்கூடாது. இதோட பெரிய மைனஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய இரத்த சொந்தங்களையும் தன்னுடைய கணவனையோ அல்லது மனைவியவோ, கணவனாக இருந்தால் மனைவியாக பார்ப்பாங்க, மனைவியாக இருந்தால் கணவன் அந்த மாதிரி பார்ப்பாங்க. எந்த மாதிரி பார்ப்பாங்க அப்படின்னா, குழந்தைங்களையும் அப்படி தான் பார்ப்பாங்க. எப்படி பார்ப்பாங்கன்னா, குழந்தைங்களாகவே பார்க்க மாட்டாங்க, கணவனாக பார்க்க மாட்டாங்க, தன்னோட உடன் பிறந்தவர்களை உடன் பிறந்தவராக பார்க்க மாட்டாங்க. எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, அவங்களையும் ஒரு கடன் கொடுத்தவராகவும் கடன் வாங்கினவராகவும் தான் பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னா, இங்கே கர்மா வேலை செய்யுது. கர்மானா யார்? கர்மக்காரகன் சனி பகவான். கர்மாவும் தர்மாவும் முட்டிக்கிச்சுன்னா என்ன ஆகும்? தர்மானா யார்? காலச்சக்கரத்துக்கு 9 கூடியவர் குரு பகவான். கர்மானா யார்? காலச்சக்கரத்துக்கு 10 கூடியவர் சனி பகவான்.
அப்போது காலச்சக்கரத்துக்கு 9 10 கூடிய குருவும் சனியும் இணையும்போது கர்மாவும் கர்மமும் தர்மமும் முட்டிக்கும் மோதிக்கும். அப்போது கர்மானா யார்? தன்னோட குழந்தைங்க. இந்த குழந்தைங்கள்ட்ட கூட இவங்க அப்படி கராராக இருப்பாங்க. கராரானா கொடுக்கல் வாங்கல்லையும் சரி, எல்லா விஷயத்துலேயும் ஒரு குழந்தையாகவே அதை நினைக்க மாட்டாங்க. கணவனாகவும் நினைக்க மாட்டாங்க. அந்த நேரத்தில் தாலி கட்டிட்டானா கணவன், மற்றபடி வரவு செலவுலாம் நீ உன்னோடது, நான் என்னோடது, பிள்ளையோடது, பொண்ணோடது, அப்படி தான் பிரித்து பார்ப்பாங்களே தவிர நம்ம குடும்பம் அப்படின்ற எண்ணம் வராது. கலைஞர் கூட முன்னாடிலாம் பஸ்ஸில் எழுதி ஒட்டியிருப்பார், நான் என்று சொல்லும்போது உதடுகள் ஒட்டாது, நாம் என்று சொன்னால்தான் உதடுகள் கூட ஒட்டும் அப்படின்னு. அதே போல் தான் இவங்களோட சூழ்நிலை, இவங்களோட மனப்போக்கு எப்படி இருக்குன்னா, நான் நீ இப்படி தான் இருக்கும் இவங்களோட மனப்போக்கு. நம்ம குடும்பம், நம்ம அப்பா அம்மா, நம்மளோட கணவன், நம்மளோட குழந்தைங்க, நம்மளோட மாமியா, நம்மளோட மாமனார், நம்மளோட அக்கா தங்கச்சி, நம்மளோட அண்ணன் தம்பி, அப்படி இருக்காது. நான் என்னோடது, தம்பி நீ உன்னோடது. இப்படி இருந்தால் அங்கே எப்படி செயல்பாட்டுக்கு வரும், ஒற்றுமை ஏற்படும். இங்கே என்ன காரணம்? கர்மம் வேலை செய்யுது. அவங்களோட பூர்வ கர்மம் அப்படி அவங்கள ஒட்ட விடாமல் வேலை செய்யுது. தர்மம் அதனுடைய வேலை செய்யும். அங்கே குரு பகவான் நல்லா இருந்தால், வலுவாக இருந்தாருன்னா, தன்னோட சொந்த நட்சத்திரத்தில் நின்றுட்டார், இல்லை அவர் திரிகோணத்தில் நின்னார் அப்படின்னா, ஏதோ சனி பகவானுக்கு ஈடு கொடுத்து கொஞ்சம் முட்டி மோதி ஜாதகருக்கு கொஞ்சம் நல்ல பேரை வாங்கி கொடுப்பாரு. அவரும் கொஞ்சம் பகை வீட்லேயோ, லக்கணத்துக்கு பகை வீட்லேயோ, அல்லது லக்கணாதிபதிக்கு பகையாகவோ உட்காந்து இருந்தாருன்னு வச்சுங்க, அவர் தேமேன்னு உட்காந்துருவார். சனி பகவானை நீயே பார்த்துக்க, நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு உட்காந்துருவார் குரு பகவான். அப்போது கர்மக்காரகன் சனி பகவான் வேலைக்கு உரியவர் இல்லையா? அப்போ வேலையில் பிரச்சனை உண்டாகும். வேலை செய்கிற இடத்துல நிம்மதியாக வேலை செய்ய முடியாது. மேலதிகாரிகள் போட்டு நொய்யின்னு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இங்கே தர்மக்காரகன் கொஞ்சம் விழிப்போடு இருந்தால் தானே அந்த கர்மக்காரகன் கொஞ்சம் அடக்கி வாசிப்பார். தர்மக்காரகன் தான் தேமன்னு இருக்கார். கிரகங்களுக்குள்ளே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. ஜாதகம்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திர பாதத்துக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குது. சின்னோண்டு விஷயம் கிடையாது ஜோதிடம் அப்படிங்கிறது. அதில் கற்று கரை தேர்ந்த வித்வான்களுக்கு என்னுடைய மரியாதைக்குரிய வணக்கங்கள். ஒரு விரல் நுனியில் வச்சுக்கிற ஜோதிடர்கள்லாம் பார்க்கும்போது பெரிய ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா அது நம்ம உலகத்தை விட, நம்ம கண்ணுக்கு எட்டின அண்ட சராசரத்தை விட ஆழமானது இந்த ஜோதிடம். அதை தன்னோட சுண்டு விரலில் வச்சுக்கிட்டு பதில் சொல்கிறாங்க பாருங்கள். அவங்கெல்லாம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் எனக்கு. அவங்களுக்கு இந்த மாதிரி நேரத்தில் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்களும் பணிவான மரியாதையும் செலுத்துகிறேன். சரி, விஷயத்துக்கு வரேன். இப்போது இந்த குருவும் சனியும் இணைந்து தனுசு மகரம் கும்பத்தில் இருந்தால் அது குரு சனி யோகமாக செயல்படும். இதுவே அவர் பகை வீடான கன்னிலேயோ மிதுனத்திலேயோ இருந்து செயல்பட்டாங்கன்னா குரு சண்டால யோகமாக செயல்படும். இந்த சண்டால யோகம்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அதில் சில விஷயங்கள், நல்ல விஷயங்கள் இருக்குது. ஏற்கனவே பதிவில் நான் சொன்ன மாதிரி தான், நீதிக்கும் நேர்மைக்கும் பேர் போனவராக இருப்பாங்க. மற்றவங்களுக்கு துரோகம் நினைக்காதவங்களாக இருப்பாங்க. மற்றவங்க சொத்தை அபகரிக்கக்கூடாது அப்படின்ற எண்ண ஓட்டம் உள்ளவங்களாக இருப்பாங்க. அதே நேரத்தில் இவங்களோட ஒரு பைசா மற்றவங்கள்ட்ட கொடுத்துருந்தாலும் நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டு கொடுன்றுவாங்க. அது வேறு விஷயம். அதுபோல் இவங்களுடைய ஆக்டிவிட்டி அப்படி தான் இருக்கும். இல்லைலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, என் பொண்டாட்டி சங்கையாக வயிறா என்ன அப்படின்னு. அவங்களுக்கெல்லாம் குரு சண்டால யோகமாக இருக்கும். பாருங்கள் நீங்கள் ஜாதகத்தை எடுத்து, குருவும் சனியும் இணைஞ்சிருப்பாங்க ஜாதகத்தில். கட்டின புருஷனாக இருந்தாலும் சரி, வெட்டி வைடான்ருவாங்க. வெட்டி வைடான்னா என்ன, என்கிட்ட வாங்கினதை கொண்டாந்து குடுறான்ருவாங்க. கணக்கு வழக்கெல்லாம் அறுத்து கட்டின மாதிரி இருக்கும். இந்த மாதிரிலாம் ஜாதகம் இருக்கிறவங்கள பாருங்கள், எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக அவங்களோட ஜாதகத்தில் குருவும் சனியும் இணைஞ்சிருக்கும். உங்கள் பிள்ளைக்கு இருக்கலாம், உங்கள் பையனுக்கு இருக்கலாம், உங்கள் மனைவிக்கு இருக்கலாம், உங்கள் அம்மாவுக்கு இருக்கலாம், உங்கள் தகப்பனாருக்கு இருக்கலாம். அவங்க ஜாதகத்தை சும்மா எடுத்து ஆராய்ஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக குரு சனி இணைவு இருக்கும். யாரெல்லாம் மற்றவங்களது எனக்கு வேணாம், என்னோடதை என்கிட்ட கொடு அப்படின்னு பேசுகிறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே குரு சனி இணைவு இருக்கும். அப்படி இல்லைன்னா அவங்க 2 பேரும் சார பரிவர்த்தனையோ வீட்டை பரிவர்த்தனையோ இந்த மாதிரி இருப்பாங்க, பரிவர்த்தனையில் இருப்பாங்க. சரி, இதெல்லாம் ஓகே தாங்க. இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, இதுக்கு பரிகாரம் இருக்குது. உங்கள் வீட்டில் ஏற்படுற எல்லா பிரச்சனைக்கும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குருவும் சனி தான் அப்படின்னு நீங்கள் எப்போ உணர்றீங்களோ அப்போது இந்த கோயிலுக்கு உங்கள் குடும்பத்தோடு ஒரு முறை போயிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றம் ஏற்படும். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருமாகாளம். கோயிலோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா,
காளி 2 அசுரர்களை கொன்ற தோஷத்தை இங்கே வந்து சிவபெருமானை நினைத்து தவம் புரிந்து அந்த தோஷத்திலேருந்து நிவர்த்தி ஆனதுனால அம்பாள் திருமாகாளம் அப்படின்னு பேர் வந்திருக்கு. ரெண்டாவது, இந்த கோயிலுக்கான சிறப்பு என்னான்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஜாதகத்தில் குருவும் சனியும் இணைந்து இருந்தால் இந்த கோயிலுக்கு போயிட்டு முறைப்படி இந்த கோவிலில் உள்ள தீர்த்தத்தில் குளிச்சுட்டு கணபதியை வணங்கிட்டு நந்தி பகவானை வணங்கிட்டு சிவபெருமானுக்கு வில்வத்தால் உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிவிட்டு தேங்காய் பழம் உடைத்து வில்வத்தால் உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணி சிவபெருமானுக்கு ஒரு மாலை போட்டு அவருக்கு மரியாதை செலுத்தி அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அடுத்து அம்பாள்கிட்ட வந்து அம்பாளுக்கு ஒரு மாலையை போட்டு அவங்கள்ட்ட ஒரு தேங்காய் பழம் உடைச்சி உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு நேராக காளிக்கிட்டேயும் வந்து அவங்களுக்கு ஒரு மாலையை போட்டு காளிக்கு மாலை போடும்போது ஒன்று ரோஜாப்பூ மாலை இல்லை செவ்வரளி மாலை, இதில் ஏதோ ஒரு மாலையை போடணும். உங்களால் மாலை போட முடியல, என்கிட்ட அந்தளவுக்கு வசதி கிடையாது அப்படின்னா செவ்வரளி பூவை ஒரு முழம் வாங்கிக்கோங்க, இல்லை வெறும் உதிரி பூ வாங்கிங்க. கடவுள் வந்து எனக்கு மாலை தான் போடணும் அப்படின்னு சொல்லலை. மாலை அப்படிங்கிறது நம்ம மரியாதை கொடுக்கறது. உங்களால் முடியல அப்படின்னா ஒரு 2 புஷ்பத்தை வாங்கி அந்த பகவான்கிட்ட கொடுங்க. ஆனால் அது செய்யக்கூடிய அவங்களுக்கு விருப்பமான புஷ்பமாக இருக்கணும். இப்போ காளிக்குன்னா ரோஜாப்பூ சிகப்பு ரோஜாப்பூ கொடுங்க, இல்லைன்னா செவ்வரளி பூவை உதிரியாக கொடுங்க. உங்களுக்கு இந்த மாலையாக வாங்க முடியல, பூவாக வாங்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் சொல்கிறேன். அந்த காளிக்கும் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு அந்த கோயிலை 11 முறை சுற்றி வாங்க. சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டாலே 11 முறை சுற்றி வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றங்கள் நடக்கும். இந்த கோயிலோட ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலில் தான் நீங்கள் எந்த கோயிலுக்கு போயும் தீராத ராகு தோஷம், கேது தோஷம். ராகு உங்கள் ஜாதகத்தில் எந்த இடத்துல நின்னாலும், ராசி கட்டத்தில் 12 கட்டத்தில் ராகுவும் கேதுவும் எந்த இடத்துல நின்று உங்களுக்கு தோஷத்தை ஏற்படுத்தினாலும் இந்த கோயிலுக்கு போயிட்டிங்கன்னா அந்த கட்டத்தில் நின்று அவர் தோஷத்தை ஏற்படுத்துகிறாரு இல்லையா. நீங்கள் எந்த அன்னைக்கு இந்த கோயிலுக்கு போயிட்டு வரீங்களோ அன்னையிலேருந்து அந்த கட்டத்தில் இருந்து தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ராகு பகவான் யோகத்தை ஏற்படுத்துவார். இந்த கோயிலோட ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டியாக இங்கே யோக கேதுவாக ராகும் கேதுவும் செயல்படுறாங்க. அவங்களுக்கு தனி சன்னதிகள் இருக்குது. உங்கள் ஜாதகத்தில் குருவும் சனியும் இணைஞ்சிருந்தாலும், உங்கள் ஜாதகத்தில் ராகு தோஷம் கேது தோஷம் இருந்துச்சு அப்படின்னாலும், அல்லது எந்த கட்டத்தில் இருந்து ராகு கேது திசாபுத்தி நடத்தினாலும் அது உங்களுக்கு பாதகமாக செயல்படுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நேரடியாக இந்த கோயிலுக்கு போங்க. உங்களால் ராகுவாலையும் கேதுவாலையும் பிரச்சனை அப்படின்னா நீங்கள் போக வேண்டிய நாள்னு பார்த்தீங்கன்னா, ராகுவால் பிரச்சனை ஏற்பட்டால், அதாவது ராகு திசையோ புத்தியோ நடக்கும்போது உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுற மாதிரி ஜோதிடர் சொன்னார்னா இந்த கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் போங்க. கேதுவால் பிரச்சனை, கேது திசை கேது புத்தி எனக்கு பிரச்சனை அப்படின்னு ஜோதிடர்கிட்ட பார்த்து ஜோதிடர் உங்களுக்கு ஜாதகத்துக்கு பரிகாரம் சொல்லும் பட்சத்தில் நீங்கள் வியாழக்கிழமை இந்த கோயிலுக்கு போங்க. இந்த கோயிலுக்கு எப்போ வியாழக்கிழமையில் போகணுன்னு பார்த்தீங்கன்னா, யமகண்ட வேலையில் போகணும். குருவும் சனியும் இணைஞ்சிருக்காங்க. எனக்கு குரு தசை நடக்குது, குரு புத்தி நடக்குது, எனக்கு சனி தசை நடக்குது, சனி புத்தி நடக்குது, பிரச்சனையாக இருக்குது. அப்படியா, உடனே போங்க இந்த கோயிலுக்கு. என்றைக்கு போகணும்? சனிக்கிழமை போகணும். சனி தசை சனி புத்தி நடக்குதா? சனிக்கிழமை போங்க. குரு தசை குரு புத்தி நடந்து பிரச்சனையாக இருக்கா? வியாழக்கிழமை போங்க. ஆனால் நீங்கள் போகக்கூடிய நாள் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை போனீங்கன்னா குரு ஓரையில் போகணும், சனிக்கிழமை போனீங்கன்னா சனி ஓரையில் போகணும். கேது பிரச்சனையாக இருந்து கேதுக்காக பரிகாரத்துக்கு போனீங்கன்னா அங்கே யமகண்ட வேலையில் போகணும். ராகுவால் பிரச்சனை ஏற்பட்டு ராகு திசை ராகு புத்தியால் பிரச்சனை அப்படின்னா நீங்கள் ராகு வேலையில் அங்கே போகணும். ராகு வேலையில் அந்த கோயிலுக்கு போய் அங்கே உள்ள அர்ச்சனை பண்ணணும். நீங்கள் ஒரு 2.5 மணி நேரம் அந்த கோயிலில் தங்கணும். இந்த கோயிலோட ஸ்பெஷல் சொல்லும்போது மறந்துட்டேன். ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய தோஷத்தை நீங்கள் எந்த கோயிலுக்கு போயும் நிவர்த்தி ஆகலை அப்படின்னு உங்கள் மனசில் பட்டுச்சுன்னா இந்த கோயிலுக்கு போங்க. கண்டிப்பாக ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் யோகமாக மாறி செயல்படும். ஏன்னா இங்கே இருக்கிற ராகுவும் கேதுவும் யோக ராகுவாக செயல்படுறாங்க. இதனால் இந்த கோயிலுக்கு போயிட்டு ராகு கேதுக்கும் ஒரு அர்ச்சனை பண்ணிங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் உள்ள ராகுவும் கேதுவும் யோக ராகுவாகவும் யோக கேதுவாகவும் செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கு அதுக்கப்புறம் என்ன, ராஜயோகம்தான். பொதுவாகவே ராகும் கேதும் யோகாதிபதியாக செயல்பட ஆரம்பிச்சிட்டாலே உங்களுக்கு யோகம்தாங்க. அடுத்த பதிவில் நம்ம குரு ராகு இணைந்தால் எந்த கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம், நல்லதே நடக்கும், வாழ்க.